நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில கூட தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவனானவர் கிருபை தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி, எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், பலவிதமான இன்னல்கள் எல்லாம் வாழ்க்கையில கடந்து வந்தாலும், பலகீனங்கள் கடந்து வந்தாலும் அதன் நடுவிலே கர்த்தர் இம்மட்டும் காப்பாற்றி வருகிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஏனென்றால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்ற வார்த்தையின் பிரகாரம் இம்மட்டும் அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் எங்களுக்கு சமீபமாயிருந்து எல்லா இக்கட்டான பாதைகளையும் சரி, துன்ப பாதைகளையும் சரி, அவரே துணையாக இருந்து அவரே கரம் பிடித்து நடத்தி, அவர் மாத்திரமே எல்லா நேரமும் அவருடைய கிருபை மாத்திரமே சூழ்ந்து காணப்பட்டது. அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட நீங்கள் எந்த பலகீனத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, இன்னலோடு நீங்கள் காணப்பட்டாலும் தேவனை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்கள். தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் மனிதர்களை நம்பும் பொழுது மனிதர்கள் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் தேவன் மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு ஏற்ற நேரம் உதவி செய்ய வேண்டுமானால் அது என் தேவனால் மாத்திரம்தான் முடியும். என் தேவனால் கூடாது எதுவுமே கிடையாது. அதனால் அவர் மாத்திரம்தான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர். அவர்தான் உங்களுக்கு உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறவர். அவர் எப்பொழுதும் எல்லா நேரமும் அவரே உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விடாதபடி, உங்களை கைவிடாதபடி கூடவே இருப்பார். ஆமென். இந்த நாளிலே கூட தேவன் தரியதான வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் வசனம் 2. அவர் காற்றுக்கு ஒதுக்காகும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலாகும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலுமாயிருப்பார். அந்த நாளிலே கூட தருகிற வார்த்தை விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாக இருப்பார் என்று சொன்னதே போல நம்முடைய வாழ்க்கை கூட அநேக நேரம் விடாய்த்து போய் சோர்ந்து போய் காணப்படுகிறோம். ஆனால் விடாய்த்து போய் சோர்ந்து போய் காணப்படுகிற அனைவரையும் தான் தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு தேற்றக்கூடிய ஒரு பெருங்கண்மலையின் நிழலாய் இருப்பேன் என்று சொல்லி. ஆனால் உலகத்திலே விடாய்த்து போய் திக்கற்றவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்ம விசாரிப்பதற்கோ நம் மீது அன்பு கூறுவதற்கோ யாருமில்லாத ஒரு நிலை காணப்படும். அப்படிப்பட்ட நிலை வரும்போதுதான் விடாய்த்து போனவர்களைப் போல ஒன்றுக்கும் பதில் தெரியாத ஒரு முடிவில்லாத ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையை போல் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் நாம் கடந்து சென்றாலும் நம் அனைவரை பார்த்தான் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு பெருங்கண்மலையின் நிழலாய் இருப்பேன் என்று சொல்லி. வாழ்க்கையில் விடாய்த்து போய் சோர்ந்து போய் கண்ணீரோடு துக்கத்தோடு வாழ்க்கையே போதும் என்கிற நிலையிலே நீங்கள் தவிப்பீர்களானால் ஒன்றே ஒன்றுதான் தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு பெருங்கண்மலையின் நிழலாய் இருப்பேன் என்பதாய். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிழலாக வரும்பொழுது, ஒரு கண்மலையான கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா குறைவுகள் மாறும், விடாய்த்து போன சூழ்நிலைகள் மாறும். விடாய்த்து போய் தரித்திரத்தோடு, வறுமையோடு, இல்லாண்மையோடு, போராட்டம், சஞ்சலம்தான் வாழ்க்கையில எல்லாமா இருந்தால் கூட அதன் நடுவிலே கர்த்தர் விடாய்த்து போன உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் ஆற்றுகிற தேவன், சமாதானத்தை தருகிறதவன் கூட இருக்கிறார். அதனால் எதை நினைத்தும் கலங்காதபடி, தேவனே என் கூட இரும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அவரை மாத்திரம் நம்புவோம், அவரை மாத்திரம் தேடுவோம். அவர் எந்த நிலையிலும் நம் அனைவரும் கைவிடாத தேவன் கூட இருக்கிறார். ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஆம் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லப்பா, யாரும் இல்லப்பா. அதனால்தான் எங்களுடைய இருதயம் விடாய்த்து போய் காணப்படுகிறது, சோர்ந்து போய் காணப்படுகிறது, தத்தளிப்போடு காணப்படுகிறது. நான் நம்பின மனிதர்கள், உதவி செய்த மனிதர்கள் எல்லாரும் எங்களை ஏமாற்றுகிற நிலை, ஒதுக்கி வைக்கிற நிலை, அவங்களுக்கு தேவை என்றால் எங்களை யூஸ் பண்ணுவது, தேவையில்லை என்றால் எங்களை தூக்கி எறிவது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில இந்த காலையில் நீங்க தான் எங்களுக்கு ஒரு பெருங்கண்மலையின் நிழலாயிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டுமாய் உம்முடைய கருத்தில் எங்களை தருகிறோம். ஒரு விஷயம் நினைத்தரலும் ஐயா, வேதனையோடு, பலகீனத்தோடு, துன்பத்தோடு, என்ன பிரச்சனையோடு உடைய பிள்ளைகள் இருந்தாலும்
ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் துன்பங்களும் மாறுவதற்கு வேண்டிய கிருபையை தந்து வழி நடத்துங்க. அந்த புயலின் நிமித்தமாக இருந்தாலும் எங்களை இம்மட்டும் நல்ல முறையில் பாதுகாப்பை தந்து சுகம்பலன் ஆரோக்கியத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் இடக்கத்தில் தருகிறோம். ஒரு விஷயம் பொறுப்படுத்திக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.